இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, "A strong base can abstract an alpha hydrogen from which of the following?" ஆக்சுவலி அவங்க மீன் பண்றது என்னன்னா, இங்க கொடுத்திருக்கிற 4 ஆப்ஷன்ல இருந்து இட்ஸ் கீட்டோன், ஆல்கேன், ஆல்கீன் அண்ட் அமைன். ஓகே. இந்த 4ல இருந்து ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுல எதுல வந்து ஈஸியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஆர் ஆடிங் எ பேஸ். ஓகே. ஸோ பேசிக்கலி வாட் தே ஆர் ஆஸ்கிங் இஸ் இதுல இருந்து ஒரு ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் ஒன் ஆஃப் இதோட அசிடிக் ப்ராப்பர்ட்டி தான் கேட்குறாங்க. ஓகே. இதுலேருந்து எதில வந்து ஒரு அசிடிக் ஹைட்ரஜன் இருக்கும்னு தான் கேட்குறாங்க. விச் அவுட் ஆஃப் த ஹைட்ரஜன் இஸ் எ மோர் அசிடிக் ஹைட்ரஜன் தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, வி ஹேவ் டு ட்ரா த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே. ஒரு எக்ஸாம்பிள் ட்ரா பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ கீட்டோன். கீட்டோன் குரூப் இருக்கு. செகண்ட் ஒன் இஸ் எ ஆல்கேன் தட் ஹஸ் எ ஆல்கைல் செயின். தேர்ட் ஒன் இஸ் எ ஆல்கீன். ஆல்கீன் கொடுத்துருக்காங்க. தென் வி ஹவ் காட் எ அமைன். ஓகே. ஸோ இவங்க கேட்டிருக்கிறது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் கேட்டிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னன்னு தெரியணும். லெட்ஸ் சே CH3, CH2, CH2, Xன்னு ஒரு குரூப் இருந்துச்சுன்னா, இஃப் X is the functional group, let's say X is some kind of functional group, okay? X வந்து என்ன வேணா இருக்கலாம். It can be any kind of halogens or NO2, COH, CHO எந்த functional group வேணா இருக்கலாம். So we have got a functional group over here. Functional groupல directly attached ஆ இருக்கிற carbon, this is the alpha carbon. The carbon next to it called as the beta carbon and the carbon next to it is called as the gamma carbon. Okay. Now இப்போ அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுல எதிலே ஈஸியா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ ஆல்ஃபா ஹைட்ரஜன்னா ஆல்ஃபா கார்பன்ல இருக்கிற ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஓகே. ஸோ வி ஹவ் காட் 2 ஹியர் ரைட். ஸோ சிமிலர்லி இங்க கொடுத்திருக்கிற குரூப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கீட்டோன் G டபுள் பாண்ட் O குரூப்ல பக்கத்துல இருக்கிற கார்பன் திஸ் இஸ் த ஆல்ஃபா கார்பன் அண்ட் இந்த பிங்க் கலர்ல மார்க் பண்ணியிருக்கிறது தான் ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஆல்கேன் செயின் எடுத்தீங்கன்னா திஸ் இஸ் தி ஆல்ஃபா கார்பன். ஸோ திஸ் இஸ் தி ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ். ஆல்கீன் கேஸ்ல ஆல்ஃபா ஹைட்ரஜனா திஸ் இஸ் தி ஆல்கீன் குரூப். அப்போ ஸோ டைரக்ட்லி அட்டாச்சாக இருக்கிற கார்பன்ல இருக்கிற hydrogen the alpha hydrogens. So amine case la this is the amine group. So the carbon that is directly attached to the amine group is the alpha hydrogen. Okay. So இந்த alpha hydrogens மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல இருந்து எந்த alpha hydrogen எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு தான் கேள்வி. ஓகே. ஸோ வாட் we have to do is பேசிக்கலி அவங்க கேட்குறது வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி தான் கேட்குறாங்க. அசிடிக் ப்ராப்பர்ட்டி இதுல இருந்து H+ எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கான்ஜுகேட் பேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கான்ஜுகேட் பேஸோட ஸ்டெபிலிட்டி பொறுத்து the easiness with which you can take H+ அப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு கான்செப்ட் என்னன்னா, let's say HA is an acid, okay, and it dissociates to give H++ A- இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஆசிட்னா that has got an H+, ஆசிட்னா நீங்க H+ டொனேட் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ற A- தான் ஆக்சுவலி your conjugate base. This is the conjugate base, okay. A- ஃபார்ம் ஆகுது நெகட்டிவ் சார்ஜ் தான் கான்ஜுகேட் பேஸ். ஸோ இதே மாதிரி if this conjugate base A- is stable, இது வந்து ஸ்டேபிள்னா if it is stable, then this acid is a good acid. A good acid. இதுதான் கான்செப்ட். ஓகே. ஸோ கான்ஜுகேட் பேஸ் ஸ்டேபிளா இருக்குதுன்னா திஸ் இஸ் a good acid. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இவங்க கேட்டிருக்கிறது அசிடிக் ஹைட்ரஜனை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான். ஸோ அகைன் அசிடிட்டி தான் கேட்குறாங்க இந்த காம்பவுண்ட்ஸோட. ஸோ இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் எது வந்து அதிக ஸ்டேபிளா இருக்குதோ that will be more acidic. அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே. ஸோ இந்த H+-ஐ ரிமூவ் பண்ணணும். H+ ரிமூவ் பண்ணணும்னா H+ ரிமூவ் பண்ணிட்டேன்னா இந்த பாண்ட் வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். சிமிலர்லி இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். இது வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகும். ஓகே. ஸோ லெட்ஸ் ட்ரா த கான்ஜுகேட் பேஸ். இது எல்லாத்துக்கும் கான்ஜுகேட் பேஸ் ட்ரா பண்ணி பார்க்கலாம். கான்ஜுகேட் ட்ரா பண்ணும்போது CH2- C டபுள் பாண்ட் O Rன்னு வரும் ஃபர்ஸ்ட் கேஸில். திஸ் கேஸில் CH2- Rன்னு கிடைக்கும். ஹியர் CH2- CH டபுள் பாண்ட் CH2ன்னு கிடைக்கும். இங்கே R CH- NH2 கிடைச்சிருக்கு. ஓகே. ஸோ இதிலிருந்து எது வந்து ஸ்டேபிள்னு கண்டுபிடிக்கணும்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இதில் எது இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து எதில் வந்து அதிகமாக டீலோக்கலைஸ் ஆகுது, இல்லைன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் எங்கே அதிக நியூட்ரலைஸ் ஆகுது அங்கே தான் ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும். பேசிக்கலி சார்ஜ் எங்கே அதிகமாக நியூட்ரலைஸ் ஆகுது அங்கே தான் அதிக ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸோ ரெசனன்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டெபிலிட்டி இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் நெகட்டிவ் சார்ஜ் இஸ் இன் கான்ஜுகேஷன் வித் திஸ் டபுள் பாண்ட் ரைட். கார்போனில் குரூப் கூட கான்ஜுகேஷனில் இருக்கும். ஸோ அதனால இங்கே சம் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் CH2 டபுள் பாண்ட் O மைனஸ் R. இந்த மாதிரி ஒரு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ தெர் இஸ் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன். செகண்ட் கேஸ் எடுத்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு எந்த குரூப்புமே இல்லை. இன்ஃபேக்ட் ஒரு R குரூப் தான் இருக்குது. R குரூப் ஆக்சுவலி ஷோஸ் ப்ளஸ் I எஃபெக்ட் ரைட். ப்ளஸ் I எஃபெக்ட்னா இந்த எலக்ட்ரான்ஸை இங்கே டொனேட் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே டொனேட் பண்ணுறது ஆக்சுவலி என்ன நடக்குது, இந்த நெகட்டிவ் சார்ஜை ஆம்ப்ளிஃபை பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ரெடியூஸ் பண்ணல, நியூட்ரலைஸ் பண்ணல. இன்ஃபேக்ட்
எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணும்போது என்ன இருக்கும், மறுபடியும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும், விச் மீன்ஸ் ஆம்பிளிஃபைங் த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்படி நடக்கும்போது இது ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் இல்லை, டீஸ்டெபிலைசிங் எஃபெக்டாக வரும். ஸோ திஸ் இஸ் ரியலி டீஸ்டெபிலைசிங், திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஸ்டேபிள். ஓகே, தேர்ட் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் அகெயின் இன் கான்ஜுகேஷனில் இருக்கும். இங்கே கான்ஜுகேட் பண்ணிட்டு இப்படி ட்ரா பண்ணலாம். ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 மைனஸ்னு கிடைக்கும். ஓகே, ஸோ தெர் இஸ் ரெசனன்ஸ் வந்து, ஸோ இங்கேயும் சின்ன ஸ்டெபிலிட்டி இருக்க சான்ஸ் இருக்குது. தேர்ட் கேஸ் எடுத்திங்கன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ரெசனன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, பட் திஸ் நைட்ரஜன் ஆட்டம் இஸ் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ், ரைட்? ஸோ இது வந்து -I எஃபெக்ட் காமிக்கும். அதனால இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து கொஞ்சம் டீலோக்கலைஸ் ஆகும், கொஞ்சம் நியூட்ரலைஸ் ஆகும். ஸோ இங்கேயும் எ லிட்டில் ஸ்டெபிலிட்டி இஸ் தேர். ஓகே, ஆனால் ரெசனன்ஸ் இருக்கிற அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸோ எதர் A ஆர் C இஸ் மோர் ஸ்டேபிள். ஓகே, இப்போ இதில் ரெண்டு வந்து எது ஸ்டேபிள்னா, லுக் ஃபார் திஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர் எடுத்து பாருங்கள். இங்கே வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ் ஆக்சிஜன் மேலே இருக்குது. நெகட்டிவ் சார்ஜ் இஸ் ஆன் ஏ electronegative oxygen atom. Okay, here negative charge is on a electropositive carbon atom. இப்போ இந்த மாதிரி கேஸ் வரும்போது which is the stable resonance structure னு கேட்டாங்கன்னா, the structure in which negative charge on highly electronegative atom, that structure will be more stable. Okay, which means இந்த நெகட்டிவ் சார்ஜ் O மைனஸில் இருக்கிற ஆக்சிஜனில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் அதிக ஸ்டேபிளாக இருக்கும், இந்த ரெசனன்ஸ் தான் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் than this, which means this option A, this structure is more stable. Okay, this conjugate base is more stable out of all the four, which means this compound, that is the ketone, ஒரு கீட்டோன்ல இருந்து ஹைட்ரஜன் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் ஈஸியாக இருக்கும், because this is a acidic hydrogen, this is a acidic hydrogen. Alpha hydrogen of a ketone will be a acidic hydrogen. Similarly aldehyde கேஸ்லையும் alpha hydrogen வந்து அசிடிக்காக இருக்கும், because இதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கான்ஜுகேஷன் இருக்கும், கான்ஜுகேஷனால ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். ஸோ இஃப் த கான்ஜுகேட் பேஸ் இஸ் ஸ்டேபிள் ஒன், if the conjugate base is a stable one, acid will be good acid. Okay, thank you.